Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ இந்த வருஷத்தோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. 365 வீடியோஸ் போஸ்ட் பண்ற ஒரு வருஷத்துக்கு பட் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். அதுக்கு காரணம் என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். ப்ராபப்ளி நம்மளோட வரலாறு நம்மளோட வரலாறுன்னு சொல்றப்போ தமிழர்களோட வரலாறு மட்டும் கிடையாது. மொத்த உலகத்தோட வரலாற்றையே புரட்டி போடுற மாதிரி ஒரு டிஸ்கவரி நம்ம கடலுக்கிட்ட, நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்த ஒரு பர்ட்டிகுலர் ஊரு தண்ணிக்கடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எக்ஸாக்ட்டா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. பட் இதோட எஸ்டிமேட் கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு ஊரு இன்னமும் கடலுக்கடியில பே ஆஃப் பெங்கால்ல நம்ம மெரினா பீச் கிட்ட இருக்கே அதே கடலுக்கடியில புதைஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? இதோட எஸ்டிமேட் வந்து 15,000 இயர்ஸ் அக்கார்டிங் டு ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? ஜெரிகோ அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலர் ஊர் இருக்குது. ஓகேவா? இந்த ஊர் ஜெரிகோங்கிறது வந்து பலஸ்தீன் இஸ்ரேல்ல இருக்குது. இது வந்து 11,000 இயர்ஸ் ஓல்டு. இதுதான் வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் சிட்டின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதையும் தூக்கி போடுற மாதிரி 15,000 இயர்ஸ் அகோ வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி கிடைச்சிருக்குன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க. என்ன நடந்திருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நம்மளோட வரலாறுல இருந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னால் டெய்லி 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். எனிவே இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். 2019 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இவங்க வந்து 2 கப்பல்களை கடலுக்குள்ள அனுப்புறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான். ஓகேவா? ஸோ சாகர் தாரா அப்புறம் சாகர் அன்வேஷிகா அப்படிங்கிற 2 ரிசர்ச் கப்பல்கள் உங்களுக்கே தெரியும். கடலுக்குள்ள போய் கடல் மட்டத்துக்கு கீழே அந்த மண்ணுல கடலுக்கு உள்ள வந்து என்ன இருக்குதுங்கிறத ஸ்டடி பண்ணக்கூடிய கப்பல்கள். எல்லா டெக்னாலஜியும் பொருத்தி 2 கப்பல்கள் உள்ளுக்குள்ள கிளம்புது 2019ல. எந்த இடத்துல கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காரைக்கால் கிட்ட இருக்கிற பூம்புகார். இன்னைக்கு பூம்புகார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஏரியா வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. யாரும் பெருசா கண்டுக்காத ஒரு நார்மல் ஊருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கொடிக்கட்டி வாழ்ந்த ஒரு ஊரா இருக்கலாம்னு நம்ம இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஸோ இந்த கப்பல்கள் 2மே வந்து பூம்புகார்ல இருந்து கடலுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மெரினா பீச்ல இருந்து கிளம்பி கடலுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாகர் அன்வேஷிகா, சாகரா தாரா அப்படிங்கிற இந்த 2 கப்பல்களும் ரிசர்ச் கப்பல்களும் உள்ளுக்குள்ள போகுது. கிட்டத்தட்ட 40 to 50 கிலோமீட்டர்ஸ் அவங்க கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கிரவுண்டை மேப் பண்றாங்க. அதாவது கப்பல் இங்க இருக்குது, தண்ணி இங்க இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்புல என்ன இருக்குது, கடலுக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத வந்து ஸ்டடி பண்றதுக்கு மேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டெக்னாலஜி எல்லாத்தையும் வச்சு. அதுல அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் வரலாற்றை மாற்றி வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரிசர்ச் டீம் மாதிரி நிறைய பேர் நம்புறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க. 40-50 கிலோமீட்டர், 40 to 50 கிலோமீட்டர்ஸ் நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டே கிளம்பி போயிடலாம். அவ்வளோ தூரம் 40 to 50 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் கடலுக்குள்ள என்ன கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கப்பட்டது என்ன தெரியுமா? காம்பவுண்ட் வால் வைத்த வீடுகள் கடலுக்குள்ள இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு போர்ட் அங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போர்ட் வந்து 11 கிலோமீட்டருக்கு இருக்குது. சாதாரண போர்ட் கிடையாது. ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 70 to 80 ஷிப்ஸை வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் கடலுக்குள்ளே புதைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்க்கறதுக்கு கிளியோபட்ரா லைட் ஹவுஸ்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஜிப்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்கிடெக்சர். அந்த ஆர்கிடெக்சரில் இடிந்து போன ஒரு லைட் ஹவுஸ் வந்து கடலுக்குள்ளே 40லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்கிறத ரிசர்ச் டீம் பார்க்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வந்து குஜராத்தை பற்றி பேசலை, துவாரகாவை பற்றி பேசலை, நான் வந்து இஜிப்டில் இருக்கிற ஏதோ ஒரு கடலோர நாகரிகத்தை பற்றி பேசலை, நான் வந்து நியூயார்க்கை பற்றி பேசலை, வாஷிங்டனை பற்றி பேசலை. நான் பேசுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூம்புகாரை பற்றி. சோழர்கள் ஒரு காலத்தில் ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்பக்கூடிய அந்த காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் வந்து கடலுக்குள்ள புதைஞ்சிருக்கிற சான்றுகள் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குது. இதில் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு இன்னைக்கு புதுசாக தெரிஞ்ச விஷயம் கிடையாது. நம்மளோட சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், அகநானூறுவாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட
போயம்ஸ். இதிலேயே வந்து இந்த மாதிரி பூம்புகார் இருக்கிறத வந்து எழுதியிருக்காங்க. ஆனா, அதில வந்து அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் காவேரி பூம்பட்டினம்னு பார்த்தீங்கன்னா, காவேரி நதியோட கரையில கடலும், காவேரியும் மிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறனால காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு பேர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு பெரிய நியூஸ் கிடையாது. ஆனால், இப்போ இந்த பாரதிதாசன் யுனிவர்சிட்டியில இருக்கிற ரிசர்ச் டீம் என்ன சொல்றாங்கன்னா, எத்தன வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கடல் இருந்திருக்கும். ஸோ, இப்போ வந்து அதெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஸோ, கடல் மட்டம் இன்கிரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. இது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கடல் மட்டம் உலக அளவுல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு நம்ம இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்கோம். ஸோ, இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத வச்சு இவங்க 15,000 இயர்ஸ்ங்கிற ஒரு நம்பர் டிரைவ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடல் இங்க இருக்குது. பூம்புகார். இன்னைக்கு இருக்கிற பாண்டிச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம் இந்த இடத்துல இருக்குது. இன்னைக்கு தான் நம்மலாம் இந்த இடத்துல இருக்கோம். ஓகேவா? இங்க தான் தண்ணி இருக்குது. இதுதான் இன்னைக்கு மெரினா பீச் இதெல்லாம் இங்க இருக்குது. இதுதான் நம்மளோட வாழ்க்கை. கன்னியாகுமரியிலேருந்து நம்ம சென்னை வரைக்கும், புலிக்கட்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். அப்போ இப்படியே கம்மியாகி போனோம்னா, 40, 50 கிலோமீட்டர் தூரத்தில எந்த காலகட்டத்தில இந்த டெப்த்ல மக்கள் வாழ்ந்திருக்க முடியும்னு கணக்கு போட்டு தோராயமா அன்னைக்கு இருந்த ஓஷன்லாம் எப்படி இருந்திருக்குன்னு ஸ்டடி பண்ணி பார்க்கிறப்போ, கிட்டத்தட்ட 15,000 இயர்ஸ் அகோ இந்த ஒரு சிட்டி இருந்திருக்கும்னு இங்க பாரதிதாசன் யுனிவர்சிட்டியில இருக்கிற ரிசர்ச் டீம் வந்து ஒரு ஹைப்போதசிஸ பிரசன்ட் பண்றாங்க. இது ஒரு தியரி. இது உண்மையா பொய்யாங்கிறத நம்ம இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். பட் அவங்க சொல்றது என்ன? 15,000 வருஷம்ங்கிறது இது சாதாரண நம்பர் கிடையாது. நான் சொன்ன மாதிரி மனிதர்களோட வரலாற்றையே புரட்டி போடக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் நம்பர். ஏனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன், இஸ்ரேல் இந்த ஏரியால வந்து இருக்குது. இது 11,000 இயர்ஸ் ஓல்டு சிட்டின்னு சொல்றாங்க. அங்க வந்து 11,000 வருஷம் பழமையான பானைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால இதுதான் ஓல்டஸ்ட் சிட்டி. அப்போ பானை செய்யற முறை கூட அந்த காலகட்டத்தில இருந்திருக்கணும். 11,000 வருஷத்துக்கு முன்னாடின்னு ரொம்ப பெருசா சொல்றோம். ஓகேவா? 5,000 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிட கட்டியிருக்காங்க. 11,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெரிகோ அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இஸ்ரேல், பலஸ்தீன் கிட்ட வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் ஓல்டஸ்ட் சிட்டின்னு சொல்றோம். அப்போ மனித நாகரீகம் அதாவது இந்த சிட்டிக்குள்ள வாழ்ற கல்ச்சர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீன், இஸ்ரேல் கிட்டேருந்து வந்திருக்குன்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். பட் இப்போ பூம்புகாருக்கு பாரதிதாசன் யுனிவர்சிட்டியில இருக்கிறவங்க சொல்ற மாதிரி 15,000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள வெறும் பானை ஓடுகள் கிடையாது. வீடுகள், காம்பவுண்ட் வச்ச வீடுகள். அது மட்டும் இல்லாம லைட் ஹவுஸ், எஜிப்தியன் லைட் ஹவுஸ் இதெல்லாம் மட்டும் இல்லாம 40, 50 கப்பல்கள ஹோல்டு பண்ற மாதிரி போர்ட் எல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனா அவ்ளோ ஏஜ்ல இருக்காங்கிறத நம்ம உள்ளுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ணி சொல்லணும். இந்த எஸ்டிமேட் படி 15,000 இயர்ஸா இருந்துச்சுனால், மனிதர்கள் உலக அளவுல வாழ்ந்த முதல் சிட்டியா வந்து நம்ம தமிழ்நாட்டு கிட்ட இருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கிற காவேரி பூம்பட்டினத்த சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற பூம்புகார் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி காவேரி பூம்பட்டினம் உள்ளுக்குள்ள இருந்திருக்குது. இதுதான் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்மளுக்கு இத பத்தி என்ன தெரியும் இந்த ஊர பத்தி? இத நம்ம இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணணும். நெறைய செலவாகும். கோடிக்கணக்கான ரூபாயாகும். உள்ள போய் ரிசர்ச் பண்ணணும். அதெல்லாம் இருக்குது. பட் வாட் டு வி நோ அபௌட் இட் டுடேங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பதில். நம்மளுக்கு கான்கிரீட்டா ப்ரூஃபோட இன்னைக்கு கையில இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கடலுக்குள்ள புதைஞ்ச ஒரு சிட்டி வந்து கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ், 2500 இயர்ஸ் ஓல்டுங்கிறது 100% நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். எத வச்சு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம்ங்கிற இந்த ஒரு பெயர் வந்து சிலப்பதிகாரத்தில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அகநானூறுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புக்ஸ். அது போக பெரிப்ளஸ் ஆஃப் எர்த்ரியன் சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரீக் புக்ல வந்து எங்கெங்க நம்ம பிசினஸ் வச்சிருக்கோங்கிறதுல பூம்புகார் வந்து அவங்களோட கிரீக் புக்ல வந்து மென்ஷன் ஆயிருக்குது. இந்த புக் 2000 வருஷம் ஓல்டு. ஓகேவா? அவங்க பூம்புகாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம புத்திஸ்ட் டிராவலர்ஸ் ஓகேவா? புத்தடட்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து காவேரி பூம்பட்டினத்தில நான் தங்கி இருக்கேன். இங்க இருக்கிற நதி வந்து காவேரி நதி இருக்குல்ல. இன்னைக்கு காவேரி நதி தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. அது போக அந்த தண்ணி வந்து ரொம்ப நாட் த கிரேட்டஸ்ட் கரெக்ட்டா? இன்னைக்கு நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாவே எந்த நதியும் வந்து அவ்ளோ பியூரா நம்ம மெயின்டெயின் பண்றது கிடையாது. ஆனா அந்த புத்தடட்டாங்கிறவர் வந்து என்ன சொல்றாருனால், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கன்ஃபார்மா இருந்துச்சுன்னு தெரியும். இது 15,000 வருஷமா நம்ம செக் பண்ணோம். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்ன்னு அவர் மென்ஷன் பண்றாரு. கண்ணாடி மாதிரி அங்க தண்ணி ஓடிட்டு இருக்குது. அவ்ளோ டிரான்ஸ்பரன்ட்டா அழகா இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்திருக்குது. ஸோ இந்த காவேரி பூம்பட்டினத்த பத்தி சில விஷயங்கள் நம்மளோட இலக்கியங்கள்ல இருக்கிறதே நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு காவேரி பூம்பட்டினத்த பத்தி என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இது தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப கிட்ட. ஏன்னா இது சோழர்களோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸா நெறைய பேரு கரிகாலனோட காலகட்டத்தில இருந்திருக்கலாம்னு கூட சொல்றாங்க. ஸோ எனிவே இந்த காவேரி பூம்பட்டினம்ங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி அழிஞ்சுச்சுங்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி. நான் அதுக்கு அடுத்து வரேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஊர பத்தி சொல்லிடுறேன். பட்டினம்பாக்கம்
மருவூர் பாக்கம் அப்படின்னு 2 ஊரா பிரிஞ்சிருக்குது இந்த ஏரியா. ஓகேவா? இந்த பட்டினம்பாக்கத்துக்கும் மருவூர் பாக்கம்ங்கிறது கடல் கிட்ட இருக்குது. பட்டினம்பாக்கம் அத தாண்டி இருக்குது. ப்ராபப்ளி பீச் ஏரியா வந்து மருவூர்ன்னு வச்சுக்கோங்க. பட்டினம்பாக்கம் அத தாண்டி இருக்கக்கூடிய சிட்டி. ஸோ இந்த 2 ஊருக்கும் நடுவுல வந்து கார்டன் வச்சிருக்காங்களாம். இந்த கார்டன் வந்து 2 ஊருக்கும் நடுவுல ஒரு ஒரு டிவைடர் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த கார்டனுக்கு கீழ தான் வந்து மக்கள் வந்து டெய்லி சந்தையில வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்கன்னு மென்ஷன் பண்ணப்படுது. இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி வீடெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி குடிசைலாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அபார்ட்மெண்ட்ஸே இருக்கும்னு சொல்றாங்க. மாடிகள் வந்து கட்டப்பட்டிருந்திருக்குது. அண்ட் அந்த மாடிகள்ல வந்து எல்லா விதமான கொடிகளும் இருக்குங்கிறாங்க. அது ஒரு சோழ நாடா இருந்திருக்கலாம், பாண்டிய நாடா இருந்திருக்கலாம். இந்த கதைப்படி சோழ நாடுகள் இருக்குது. பட் ஆனா, அங்க எல்லா விதமான கொடிகளும் விச் மீன்ஸ் கிரீக்க கொடி அங்க பறந்துட்டு இருந்திருக்குது. எஜிப்தியன் கொடி அங்க பறந்துட்டு இருக்குது. வெளிநாடுகள்ல இருக்கிற நெறைய பேர் வந்து அவங்களோட கொடிகள சுதந்திரமா பறக்க விடக்கூடிய ஒரு நாடா இருந்திருக்குது. அதுல அந்த புட்டடட்டா அப்படிங்கிறவர் வந்து என்ன மென்ஷன் பண்றாருன்னா, இங்க இருக்கிற மக்கள் அடுத்தவங்களோட உரிமைய தன்னோட உரிமை மாதிரி மதிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்குது. எல்லாருமே என்னனாலும் பண்ணலாங்கிற ஒரு உரிமை இருக்குது. யாரையுமே வந்து ஒடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க. அது போக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நோ நெகோஷியேஷன்ஸ். இங்க வந்து யாரும் ஏமாத்துறதுக்கு, காசு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது கிடையாது. கொலைகள் கிடையாது, கொள்ளைகள் கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இங்க உலகத்துல இருக்கக்கூடிய நெறைய மெர்ச்சன்ட்ஸ் வணிகம் பண்றதுக்கு பெஸ்ட் ஊரா இத தேர்ந்தெடுத்து இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு புத்தரட்ட மென்ஷன் பண்றாரு. இது போக நம்மளோட புக்ஸ்லயே அகநானூறுல, சிலப்பதிகாரத்துலலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து மேன்ஷன்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அங்க இருக்கிற விண்டோ கூட வந்து நார்மல் விண்டோவா ஸ்கொயரா இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு அந்த விண்டோஸ் கூட வந்து மானோட கண் மாதிரி ஒரு ஷேப்ல வந்து உருவாக்கி வச்சிருக்காங்கன்னும், கிரீக்ஸ் வந்து இங்க செட்டில் ஆயிருக்காங்க. கிரீக்க மக்கள், வெள்ளைக்காரங்க வந்து இங்க செட்டில் ஆயிருக்காங்க. இன்னைக்கு நியூயார்க்குக்கும், லண்டனுக்கும் போய் நம்ம இந்தியன் செட்டில் ஆறோம்ல, அந்த மாதிரி வெள்ளைக்காரங்க வந்து இந்தியால செட்டில் ஆயிருக்காங்க. காவேரி பூம்பட்டினத்தில செட்டில் ஆயிருக்காங்கன்னு. இந்த மெயின் சிட்டி இருக்குல்ல, பட்டினம்பாக்கம். பட் அது இல்லாம மருவூர் பாக்கம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நெறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. வெளிநாட்டவர் வந்து வாழ்றாங்க. இங்கேயே இருக்கிறவங்க இருக்காங்க. அது போக ஏகப்பட்ட மார்க்கெட்ஸ் இருக்குது. இது ஒரு பிசினஸ் ஹப்பாவே இருந்திருக்குது. பட்டினம்பாக்கம்ங்கிற அடுத்த ஊர், இந்த பார்டர தாண்டி வரக்கூடிய அந்த பட்டினம்பாக்கம்ங்கிற ஒரு ஏரியால வந்து கிங்ஸ், அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள், மருத்துவர்கள், ஆர்மி ஜெனரல்ஸ், அப்புறம் வந்து கார்டன்ஸ், ராயல் கார்டன்ஸ் இதெல்லாம் அந்த சைடு இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கைய வந்து அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே கடலுக்குள்ள போய் பார்த்தோம்னா, இதோட ரெக்கார்டும் நம்மளுக்கு இருக்குது. அங்க வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இது வந்து கற்பனை கதை கிடையாது. நம்ம உண்மையிலே கடலுக்குள்ள 40, 50 கிலோமீட்டர் நம்ம கப்பல்ல போய் நீங்க வந்து ஸ்கூபா டைவிங் மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் போட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள டைட்டானிக் படத்துல காமிக்கிற மாதிரி ஓப்பனிங் சீன்ல இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள உண்மையிலே வந்து ஒரு 13, 15 கிலோமீட்டருக்கு வந்து நீங்க ஒரு துறைமுகம் வந்து மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடக்கிறத நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க. இது 2500 இயர்ஸ் ஓல்டுங்கிறதுல யாருமே டவுட் பண்ணல. சயின்ஸ் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஆமா, இது 2500 வருஷம் பழமையா இருக்கும்னு. பட் இந்த கடலோட மட்டத்த வச்சு நம்ம கணக்கு போடுறப்போ, துறைமுகம் வந்து கடலோரத்துல தானே கட்டுவாங்க. அப்போ இது இவ்ளோ தூரம் உள்ள இருக்குனால், அப்போ அந்த காலகட்டத்தில கடல் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்றப்போ, இது 15,000 வருஷமா இருக்குங்கிற ஒரு தியரி தான் வந்து இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ணப்படுது. இத அக்செப்ட் பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இல்ல வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. என்னப்பா இஸ்ரேல், பாலஸ்தீன் தான்ப்பா முதல்ல வந்திருக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் இத ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல எந்த ஒரு டிஸ்கவரிய பெருசா உலகத்துல இருக்கிற மக்கள் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லாருமே வந்து அத புறக்கணிச்சிருக்காங்க. இத நீங்க இப்ப புறக்கணிச்சுக்கோங்க. பட் எங்களுக்கு ரிசர்ச் எக்யூப்மென்ட்ஸ் குடுங்க. நாங்க உள்ள போய் ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய யுனிவர்சிட்டீஸ் அந்த ஏரியால வந்து தஞ்சாவூர் ஏரியா பெல்ட், மயிலாடுதுறை எல்லாருமே வந்து இதுல ரொம்ப மும்முரமா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கோவிட் வந்திருக்குது. இத பத்தி அதுக்கப்புறம் பெருசா ஆர்டிகில்ஸ் பார்க்க முடியல. 2023ல ஒரு ரிசர்ச் நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது. இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இப்போ இன்டர்நெட்ல அவைலபிளான நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க சொன்ன நான் கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க சர்ச் எல்லாமே கூகுள் சர்ச் பண்ண தெரியும். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கே கிடைக்கும். இவ்ளோ சொல்ற மதன், இது கடலுக்குள்ள எப்படி போச்சு? இந்த ஒரு நாகரீகம் இவ்ளோ பெரிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சொசைட்டி வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட, எப்படி இது தண்ணிக்குள்ள போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா வேர்ல்டுலயே ஓல்டஸ்ட் இதுதான். அடுத்த தடவ நம்ம வந்து இதுதான்டா ஓல்டஸ்ட்ன்னு சொல்றப்ப நம்மள எவனும் கேள்வி கேட்க முடியாது. நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கும். அதுக்கான ரிசர்ச் பண்ணணும். பட் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது எப்படி தண்ணிக்குள்ள போச்சு? ரிசர்ச் ஒர்க் ஒரு சைடு நடக்கட்டும். அதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மக்கள் கிட்ட போய் இத சேர்க்கிற ஒரு வேலைய நானும் பார்க்குறேன். பட் எப்படி இது கடலுக்குள்ள போச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அத நான் உங்ககிட்ட சொல்றேன். இட் இஸ் அ சுனாமி. இன்ஃபாக்ட் இது நம்மளோட மணிமேகலை அப்படிங்கிற ஒரு நம்மளோட கதை இருக்குல்ல, இல்லியாட்ஸ் மாதிரி நம்மளோடதுல வந்து இலக்கியங்கள் இருக்குல்ல, அதுல வந்து கடல் வந்து இங்க இருக்கிற மக்கள விழுங்கிருச்சு. மொத்த காவேரி பூம்பட்டினத்தையும் அது கடல் சாப்பிட்டுருச்சுன்னு எழுதியிருக்காங்க. அதுல இன்ஃபாக்ட் அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ஆசை அதிகமாக அதிகமாக இந்த
திருடுறது, ஏமாத்துறதெல்லாம் அதிகமாக கடல் வந்து தண்டிச்சிருச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மிகப்பெரிய கோவில்கள், மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்ஸு எல்லாமே வந்து தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. புத்த விஹாரங்கள் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போயிட்டு இங்க வந்து புத்திசம் வந்து நெறைய இருந்திருக்குது. அந்த 3வது சிட்டி பேர நான் சொல்ல விட்டுட்டேன். 3வது சிட்டி வந்து பூத்தமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 5த் செஞ்சுரில 2000 வருஷம் இல்ல. பட் 1500 வருஷத்துக்கு முன்னாடி பூத்தமங்கலம்ங்கிற ஒரு சிட்டி வேற இங்க இருக்குது. அங்க வந்து ஒரு புத்த விஹாரம் இருந்திருக்குது. நெறைய பேர் புத்திசம பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கடல் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்திருக்கணும். ஸோ ப்ராபப்லி 1500 டூ 2000 இயர்ஸ் அகோ வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களையும், மண்ணையும் வந்து கம்ப்ளீட்டா இழுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிருக்கணும். பட் சுனாமி வந்துச்சுன்னா பீச் அங்கேயே தானே இருக்குது. வந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு மட்டும் தானே போகணும். கரெக்ட்டான பாயிண்ட். 2வது என்ன ப்ரொப்போஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் வந்து எரோட் ஆகும். ஸோ எரோஷனும் நடந்துட்டு இருக்குது. இதனால அது தண்ணிக்குள்ள போயிடுச்சுங்கிறாங்க. பட் சுனாமி 100% நெறைய பேர் ஸ்ட்ராங்கா ப்ரொப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பூம்புகார பத்தி தெரிஞ்ச விஷயங்கள். இன்னைக்கு நம்ம பூம்புகார், ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். பட் அதுக்கு பின்னாடி நம்மளோட மிகப்பெரிய உலகத்தையே மாற்றக்கூடிய நான் தமிழர்கள்னு சொல்ல, மனித இனத்தோட ஆணி வேரே புதைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகம்ங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நானும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான எல்லா ரிசர்ச் ஒர்க்கும் நடக்கணும்னால், எப்படி கீழடிய பத்தி தமிழ்நாடு ஃபுல்லா பேசி, பேசி, பேசி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இன்னைக்கு கவர்ன்மெண்ட் வந்து அங்க ஒரு மியூசியம் வச்சு, நாங்க இவ்ளோ பழமையானவர்கள்டா, இதான்டா எங்களோட வரலாறு. இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி வாழ்ந்திருக்கோம் பாரு அப்படிங்கிறத வந்து எடுத்து காமிக்கிறாங்களோ, பூம்புகார பத்தி பேச ஆரம்பிப்போம். காவேரி பூம்பட்டினத்த பத்தி பேச ஆரம்பிப்போம். நம்மளோட மூதாதையர்கள் இந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாங்கங்கிறத உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிப்போம். கவர்ன்மெண்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் இது எவ்வளவு பழசுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம கிட்ட அந்த நம்பர் எடுத்துட்டு வந்து சேர்க்கட்டும். அத உலகம் ஃபுல்லா போய் சேர்க்க வேண்டியது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட கடமையா எடுத்துப்போம். நான் ரொம்ப பெர்சனலா இட் குட் ஈசிலி பி திஸ் 15,000 இயர் ஓல்டுன்னு இந்த ஓஷன் கான்செப்ட்ட வச்சு பார்க்குறப்போ எனக்கு அப்படி தோணும். இட் மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ். ஏன்னா அது ஒரு போர்ட். அது வீடா இருந்துச்சுனாலாம் வேற வேற தியரி. பட் அது ஒரு போர்ட்டுங்கிறப்போ இட் மேக்ஸ் லாஜிக்கல் சென்ஸ் டு மீ. பட் அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு 15,000 இயர் ஓல்டு சிட்டியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விச் வில் மேக் இட் த ஓல்டஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட். ஆர் இட் குட் பி அ 2000 இயர் ஓல்டு சிட்டி விச் ஸ்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்தில நம்ம இவ்வளோ அட்வான்ஸ்டா இங்க இருந்திருக்கோம்னாலும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பட் இதில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் ஒரு ஆர்டிக்கிள்ல வாசிச்சேன். இவங்க இவ்வளோ அட்வான்ஸ்டா இருந்தாங்கனால், இங்க கப்பல்கள் வந்திருக்குனால், கிரேக்கர்கள் வந்திருக்காங்க, எஜிப்தியன்ஸ் வந்திருக்காங்க, சைனீஸ் வந்திருக்காங்கன்னுலாம் நம்ம சொன்னோம்னா, அப்போ அவங்க எவ்வளோ பழமையானவர்கள்? அவங்களோட போர்ட் சிட்டி எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருந்துச்சுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருக்குது. ஐ ஹோப் வி கெட் ஆல் அவர் ஆன்சர் சூன். இந்த வீடியோவ நான் எடுத்து உங்ககிட்ட சேர்க்கிறது என்னோட பங்கா பார்க்குறேன். இத முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேர்கிட்ட போய் நீங்க சேர்ப்பீங்கங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தமிழர்களோட இன்னொரு ஒரு வரலாற நாம தேடி கண்டுபிடிப்போமா சீக்கிரமா? லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள். எஸ்பெஷலி வெளிநாட்டில இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சேருங்க. அவங்க இன்னும் நெறைய வெள்ளைக்காரங்க கிட்ட போய் இத சேர்ப்பாங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.